சொல்ல மொழி தேவையில்லை, என் ஜீவன் என்றும் நீதானே. என்ன இவ காலையிலே வரேன்னு சொல்லிட்டு இருந்தா, ஆளே காணோம். என்ன பண்ணிட்டு இருக்கா இன்னும்? என்ன சின்ன பெரியன், எனக்கு நானும் காலையில இருந்து பாத்துட்டு இருக்கேன், இந்த வாசலையே தான் பாத்துட்டு இருக்கு. அப்படி யார வீட்டுக்கு வர சொல்லிருக்கோம்? காலையில இருந்து உட்காரவே மாட்டுதே. அப்படி யாருன்னு நம்ம வீட்டுக்கு வர? காலையில இருந்து வாசலையே பாத்துட்டு இருக்கா. நீ எப்ப குட்டி வந்த? நான் எப்போ வந்துட்டேன். நீ வாசல எட்டி பாத்துக்கிட்டு இருக்கதெல்லாம் நான் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். யார் வரா? யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க? ஆனா நான் யாருக்காகவும் வெயிட் பண்ணலையே. நான் சும்மா அந்த இயற்கையெல்லாம் நல்லா இருக்குல்ல, அதை தான் பாத்துட்டு இருந்தேன். நான் யாருக்கும் வெயிட் பண்ணலையே. ஓ அப்படியா? நான் கூட நீ யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கியோன்னு நினைச்சேன். நான் யாருக்காக குட்டிமா வெயிட் பண்ண போறேன்? நான் சும்மா தான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். ஓ அப்படியா, சரி சரி. சோனி அத்தாச்சியும் அப்புறம் ஊர்ல இருந்து வந்திருக்காங்களா, ஆர்த்தி அத்தாச்சி, அவங்களும் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அம்மா அவங்களுக்கு போயிட்டு பால் வாங்கிட்டு வர சொன்னாங்க. அடிப்பாவி, நான் உனக்காக இங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா நீ நேரா எங்க அம்மாவுக்கு வயசு வைக்க அங்க போயிட்டியா? வர்றேன். என்னாச்சு? எதுக்கு இப்ப நீ பல்ல காட்டுற? இல்லையே, நான் ஒன்னும் பல்ல காட்டலையே. ஆமா, வீட்டுல மாட்டுக்கு தான் பால் எடுத்துருப்பீங்களா? அப்புறம் என்ன கடையில போய் பால் வாங்க சொல்ற? இன்னைக்கு இல்லாம அம்மா இன்னைக்கு பாலை மீதமாகுதுன்னு தயிர் போட்டாங்க. அதனாலதான் வீட்டுல பால் இல்ல. அதனாலதான் உன்னைய போய் கடையில பால் வாங்கிட்டு வர சொன்னாங்க. நான் மட்டுமா வீட்டுல இருக்கேன்? அதான் சின்னவன் இருக்கான்ல, அவனை போய் வாங்கிட்டு வர சொல்ல வேண்டியதானே? ரெண்டு பேரும் இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தா யார் தான் போய் பால் வாங்கிட்டு வருது? அதுகிட்ட போய் சொன்னா உன்கிட்ட சொல்ல சொல்லுது, உனக்கிட்ட சொன்னா நீ அதுகிட்ட போய் சொல்ற. அப்ப யார் தான் போய் பால் வாங்கிட்டு வருது? போனா முதல்ல போய் பால் வாங்கிட்டு வா, அப்புறம் அம்மா என்னை திட்டும். சரி, இப்ப எதுக்கு காதுல வந்து கத்துற? நான் போய் வாங்கிட்டு வரேன். சரி போயிட்டு சீக்கிரம் வா, நான் போறேன். பூமாரி, என்னண்ணா காசு இல்லையா? அம்மாட்ட வாங்கிட்டு வரவா? இல்ல அதெல்லாம் இருக்கு. யார் வீட்டுக்கு வந்திருக்கான்னு சொன்ன? சோனி அத்தாச்சியும் ஊர்ல இருந்து வந்திருக்கா ஆர்த்தி அத்தாச்சியும். ஓ அப்படியா, சரி போ. ஐயோ ரொம்ப தான். என்ன ரொம்ப? இல்ல ஒண்ணு, நீ போ, நீ போய் பால் வாங்கிட்டு வா. எனக்கிட்டே மறைக்கிறியா? பாக்குறேன் எத்தனை நாளைக்கு தான் எனக்கு தெரிஞ்சு இதை மறைக்கிறேன்னு. ஆனா என்ன டவுட்னா, நீ ஆர்த்தி அத்தாச்சி லவ் பண்றியா இல்ல கீர்த்தி அத்தாச்சி லவ் பண்றியா? அதான் எனக்கு டவுட். Are you serious? விளையாடாத நிவின். இது மாதிரிலாம் நான் பண்ணேன்னா என்னோட ஹாஸ்பிட்டல் நேமே போயிடும். வேற ஏதாவது ஹெல்ப் கேளு பண்றேன். இது மாதிரிலாம் ஹெல்ப் எப்படி? என்னால முடியாது நிவின். ப்ளீஸ் கௌதம், ப்ளீஸ், எனக்காக இது நமக்கே இருக்கும், வேற யாருக்கும் தெரியாது. ப்ளீஸ்டா. ஏய் என்னடா இது மாதிரி நம்ம மட்டும் சீட்டிங் பண்றது வெளில தெரிஞ்சிச்சு, என்னோட நேமே போயிடும். உனக்கே தெரியும்ல. சாரி கௌதம், என்னோட சூழ்நிலை அப்படி. இது மட்டும் நீ இந்த ஹெல்ப் எனக்கு பண்ணலாம், என் தங்கச்சி உயிரோடவே இருக்க மாட்டேன். சரி ஓகே நிவின், வேற யாருக்காகவும் இல்லை, என்னோட ஃப்ரெண்ட் உனக்காக நான் இந்த ஹெல்ப் பண்றேன். ஓகேவா? ரொம்ப தேங்க்ஸ்டா கௌதம். இந்த ஹெல்ப் நான் மறக்கவே மாட்டேன். ரொம்ப தேங்க்ஸ்டா. பரவாயில்ல நிவி, நான் தான் காலேஜ் படிக்கிறதுல இருந்து பாத்துட்டு இருக்கேனே. உன் தங்கச்சிக்கு நான் எதா இருந்தாலும் செய்வேன். அவளுக்காக தானே கேட்கிறேன். இப்ப கூட நீ உனக்காக கேட்கல. பரவாயில்ல, நான் எந்த ஒரு ஹெல்ப்பா இருந்தாலும் உனக்கு பண்றேன். சரிடா, நான் போய் எல்லாரையும் கால் பண்ணி வர சொல்றேன். ஓகே நிவின், நான் நர்ஸ்கிட்ட சொல்லி ரூம் அலாட் பண்ணி தர சொல்றேன். நீங்க எல்லாரும் அந்த ரூம்ல இருங்க. ஓகேவா? ஓகேடா, ரொம்ப தேங்க்ஸ்டா கௌதம். போதுண்டா, எத்தனை தேங்க்ஸ் தான் சொல்லுவேன். சரி போ, நீ போய் எல்லாரும் கால் பண்ணி வர சொல்லு. சரிடா, நான் போய் கால் பண்ணி வர சொல்றேன் எல்லாரையும். கடவுளே, இது மாதிரி நாங்க சீட்டிங் பண்றது யாருக்குமே வெளில தெரியாம நீ தான் பாத்துக்கணும். என்னமா சிவானி, இந்த பொண்ணு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா? இதெல்லாம் பண்ணா மட்டும் சிவா நம்பிடவா போறான்? தெரியலப்பா, அவளோட பிளான் என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல. கால் பண்ணி இந்த மாதிரி லொகேஷன் ஷேர் பண்ணிருக்கேன், சீக்கிரம் வந்துருங்கன்னு சொன்னா. வந்து பார்த்தா ஹாஸ்பிட்டல்ல இந்த ரூம்ல வந்து இருங்கன்னு சொல்லிட்டு போனாங்கதான். இன்னும் ஆளே காணோம். நீங்க சொல்ற மாதிரி இதெல்லாம் பார்த்தா சிவா நம்புவான்னு எனக்கு நம்பிக்கை இல்லப்பா. எனக்கு முடியலன்னு சொன்னதுக்கு ஃபர்ஸ்ட் சிவா வரலன்னு சொன்னானா? பா, ஏன் அப்படி கேக்குறீங்க? உங்க மேல சிவாவுக்கு பாசம் இல்லாமலாம் இல்ல. நீங்க அவனோட ரூடா நடந்துக்கிறதுனாலதான் அவன் உங்கள்கிட்ட பேசவும் மாட்டான், உங்க மேல பாசம் இல்லாத மாதிரி நடிக்கிறான். மத்தபடி நேற்று உங்களுக்கு முடியலன்னு சொன்ன உடனே நான் கிளம்பி வரேன்னு கிளம்பிட்டான். இந்நேரம் பெங்களூர் ரீச் ஆயிருப்பான். எனக்கு என்ன ஆசையாமா அவன்கிட்ட ரொம்ப கோவமா நடந்துக்கணும்னு. என்ன பண்றது, அவன் நடந்துக்கிறது எப்படி? நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற ஒரு முடிவுல இருப்பேன். அப்புறம் என்ன பண்ண சொல்றேன்னு? சரி விடுங்கப்பா, அதை பேசி இப்ப என்ன ஆக போகுது, நம்ம நடக்கிறத பாக்கலாம். என்ன அங்கிள், ரூம் எல்லாம் கம்ஃபர்டபுளா இருக்கா? என்ன நிவின் இதெல்லாம் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகுது? சரி அதெல்லாம் விடு. இப்ப நம்ம இப்படி எல்லாம் பண்றதுனால சிவா நம்ம சொல்றதை கேட்டுருவானா என்ன? அங்கிள், நீங்க சொல்றது சரிதான். இப்ப நம்ம பண்றதெல்லாம் பார்த்து சிவா நம்மள நம்புவானா என்னன்னு தெரியல. ஆனா எல்லாம் ஒரு முயற்சி தான். எதா இருந்தாலும் முயற்சி பண்ணி பார்க்காம விட முடியாதுல்ல அங்கிள். எனக்கு சிவா வேணும், அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். சரி ஓகே நிகிதா, சிவா உனக்கு வேணும், அதனாலதான் நீ இவ்வளவு தூரம் பண்ற, எல்லாம் ஓகே தான். ஆனா உன்னோட பிளான் என்ன? அதை பத்தி நீ எதுவுமே சொல்லலையே.
அது வேற ஒண்ணும் இல்ல நீ. நானும் சிவாவும் பேசி பழக எந்த ஒரு சான்ஸும் எனக்கு கிடைக்கல. ஏன்னா அவன் அங்க இருந்தா நான் இங்க இருந்தேன். அதனால என்னால அவனோட பேச முடியல, பழக முடியல. ஆனா இப்ப அங்கிளுக்கு முடியலன்னா அவன் தானே ஆபீஸ்ல எடுத்து நடத்தணும். அப்ப அவனோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும்ல. அப்ப அவனோட பேசி பழகி அவனை என் வழிக்கு கொண்டு வந்துருவேன்ல. அதுக்காக தான். நிகிதா, இப்ப நீ சொன்னதெல்லாம் நடக்கும்னு உனக்கு நம்பிக்கை இருக்கா? அவன் இந்த ஆபீஸே வேணாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் எப்படி ஆபீஸை எடுத்து நடத்துவான்னு நீ நினைக்கிற? அங்கிள் மேல கண்டிப்பா அவனுக்கு உண்மையான பாசம் இருந்தா இதெல்லாம் அவன் பண்ணுவான். இல்லைன்னா பண்ண மாட்டான். சரி, ஓகே, நீ சொல்றதெல்லாம் நடக்கும்னு வச்சுக்கலாம். அப்படியே நடக்காம போனா என்ன பண்றது? அதுக்கு நான் இன்னொரு பிளான் வச்சிருக்கேன். நீ போய் சிவா வந்துட்டானான்னு பார்த்தா அவனை கூட்டிட்டு வா. சரி நிக்கிதா. அப்புறம் நிக்கிதா, அண்ணன் என்னடா இப்படி பேசுறானே அப்படின்னு நினைக்காத. நீ பண்றதெல்லாம் உனக்கு சரின்னு தோணுதா? இது தப்பு இல்லையா நிக்கிதா? ஐயோண்ணா, நீ இப்படி எல்லாம் கேட்பேன்னு எனக்கு தெரியும். இது மாதிரி பண்றதெல்லாம் தப்புதான். இது மாதிரி நான் செய்யக்கூடாதுதான். ஆனா என் லைஃபுக்கு இதுதான் சரிங்கும்போது கண்டிப்பா அதை நான் செஞ்சு தானே ஆகணும். இல்ல நிக்கிதா, சிவா மாதிரி எத்தனையோ நல்ல பசங்க இருக்காங்க. அவனோட நல்ல பசங்க எல்லாம் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஏன் நிக்கிதா? அண்ணா, நீ சொல்றது சரிதான். சிவா மாதிரி நல்ல பசங்களும் இருக்காங்க, சிவாவோட நல்ல பசங்களும் இருக்காங்க. ஆனா சிவாவா யாருமே இருக்க முடியாதுண்ணா. சரி, ஓகே, உனட்ட இனிமே எதுவுமே ஆர்கியூ பண்ண முடியாது. எல்லாம் நீ ஒரு முடிவெடுத்து தான் பண்ணிக்கிட்டு இருக்க. சரி, என்னால முடிஞ்ச ஹெல்ப் நான் உனக்கு பண்றேன். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. எக்ஸ்கியூஸ் மீ சிஸ்டர், இங்க சேகர்னு ஒருத்தவங்கள நைட் கொண்டாந்து அட்மிட் பண்ணிருக்காங்க. அவங்க எந்த வார்டுன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? கேக்குறா, இந்த நேம்ல நைட்ல இருந்து யாரும் வந்து அட்மிட் ஆகலையே சார். சிஸ்டர், நீங்க கொஞ்சம் நல்லா செக் பண்ணி பாருங்க. நைட் 1:30 இருக்கும். அப்பதான் கொண்டாந்து அட்மிட் பண்ணதா சொன்னாங்க. கொஞ்சம் செக் பண்ணி பாருங்களேன். இல்லையா? சரி, ஓகே சார், இருங்க, நான் இன்னொரு வாட்டி செக் பண்ணி பார்த்து சொல்றேன். ஐயோ, என்ன இவன் வந்தது நமக்கு கால் பண்ணுவான்னு பார்த்தா ரிசப்ஷன்ல போய் விசாரிச்சுட்டு இருக்கேன். நம்ம வேற என்ட்ரி பண்ணலையா அங்கிள் நேம? இல்ல சார், நீங்க சொன்ன நேம்ல எந்த ஒரு பேஷண்டும் அட்மிட் ஆகலையே. என்ன சிஸ்டர் சொல்றீங்க? நைட்டு தான் கொண்டாந்து அட்மிட் பண்ணிருக்காங்க. எனக்கு கால் பண்ணி சொன்னாங்களே, இந்த ஹாஸ்பிட்டல் நேம் தான் சொன்னாங்க. ஹே சிவா, எப்போ வந்த? வரதெல்லாம் இருக்கட்டும் நிவின். அப்பாவை இந்த ஹாஸ்பிட்டல்ல தானே அட்மிட் பண்ணிருக்கீங்க. என்ன இந்த நர்ஸ் இல்லைன்னு சொல்றாங்க? ஓ, சொல்லிட்டாங்களா? வேற ஒண்ணும் இல்ல சிவா. இது வந்து என்னோட ஃப்ரெண்டோட ஹாஸ்பிட்டல் தான். அதனால நாங்க என்ட்ரில போடல, டைரக்டா ஐசியூ கொண்டு போயிட்டோம். அதனாலதான் என்ட்ரி பண்ணல. வா, நம்ம போய் அங்கிள் பார்க்கலாம் வா. என்ன நிவின் சொல்ற நீ? என்னதான் ஃப்ரெண்டோட ஹாஸ்பிட்டலா இருந்தாலும் நீயும் என்ட்ரி பண்றது இல்லையா? ஏ சிவா, என்ன வந்ததுல இருந்து கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்க? நைட் இருந்தா அர்ஜென்ட்ல அதெல்லாம் பண்ண தோணலடா. நேரா ஐசியூ கொண்டு போயிட்டோம். இப்ப நீ அப்பா பார்க்க வரியா இல்லையா? சரி, ஓகே, ஏதோ சொல்ற. சரி வா, போய் அப்பா பார்க்கலாம். ஐயோ கடவுளே, நடக்கிறதெல்லாம் பார்த்தா நானே எல்லாத்தையும் உளறி கட்டிடுவேன் போல இருக்கு. இவன் போற வரையும் நம்ம வாயை திறக்க கூடாதுப்பா. நிவின் வர்றியா இல்லையா? இல்லாட்டி அப்பா எந்த ரூம்ல இருக்காங்களா அது சொல்லு. இந்த வரேன் சிவா. சொல்லுண்ணா. சிவா வந்துட்டானா? சரி, ஓகே, நீ கூட்டிட்டு வா. சிவா வந்துட்டானா? நீங்க மாஸ்க் எடுத்து போட்டுக்கோங்க. அவன்கிட்ட நீங்க எதுவும் பேச வேணா, நீங்க கண்ணை மூடிட்டே இருங்க. நாங்க எதா இருந்தாலும் பேசிக்கிறோம், ஓகேவா? நிக்கிதா, இதெல்லாம் சரியா வரும்னு நீ நினைக்கிறியா? இல்ல அங்கிள், பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. நீ என்ன மேக்கப் கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி தெரியுது. இத சொல்ற, ரொம்ப கம்மியா இருக்கு. நல்லதான் மேக்கப் போட்டேன், என்னன்னு தெரியலையே. இது நல்லாதான் மேக்கப் போட்டீங்களா? ஏன் நான் உங்க தம்பியை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறது உங்களுக்கு தெரியும் தானே? இருந்து ஏன் வாழ்க்கையில் விளையாடுறீங்க நீங்க? கிட்ட சொல்ற, இப்ப நீ தானே சொன்ன மேக்கப் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு. ஐயோ அண்ணி, ஏன் நீ இப்படி பண்றீங்க? நீங்க தெரிஞ்சு பண்றீங்களா இல்ல தெரியாம பண்ணீங்களா? எனக்கு எதுவுமே புரியல. நீங்க எப்பவும் போல மேக்கப் போட்டு வந்திருக்கீங்க. உங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக், இப்படியா மேக்கப் போட்டு வந்து உட்காந்துருப்பீங்க? மட்டும் இல்லாம சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க. உங்க அப்பாவுக்கு முடியலன்னா இப்படிதான் சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்களா? அண்ணி, நீங்க ஒரு ஆளே போதும் என்னை மாட்டி விடுறதுக்கு. கொஞ்சமாவது அழுகிற மாதிரி ஆக்ட் பண்ணுங்க நீ. என்னன்னு கிட்ட சொல்ற, அழுகணுமா? இதெல்லாம் நீ நைட்டு சொல்லவே இல்லையே. சொல்லியிருந்தேன்னா நான் ஒரு மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருப்பேன். எனக்கு பொசுக்குன்னு அழுகையே வராதே. போச்சு, கிழிஞ்சிது கிருஷ்ணகிரி. நீங்க அழுகிறீங்களா இல்லையோ, நீங்க பண்றதெல்லாம் பார்த்து எனக்கு அழுக வந்துடும் போல இருக்கு. சரி, நீங்க ஃபீல் பண்ணாத, நான் ட்ரை பண்றேன். எனக்கு உடனே அழுக வராது, இருந்தாலும் நான் ட்ரை பண்றேன். அப்படியோ என்னைய மாட்டி விடாம இருந்தா சரி. வா அப்பா, என்னப்பா ஆச்சு உங்களுக்கு? எந்திரிங்கப்பா. அப்பா சாரிப்பா, உங்களை ஹர்ட் பண்ணணும்னு எந்த ஒரு வார்த்தையும் நான் பேசலப்பா. எதுவுமே எனக்கு பிடிக்காததே நீங்க செஞ்சீங்க. அதனாலதான் உங்கள்கிட்ட நான் அப்படி பேசினேன். எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்ப்பா. ப்ளீஸ்ப்பா எந்திரிங்கப்பா. மீன் டாக்டர் என்ன சொன்னாங்க? அப்பாவுக்கு என்னாச்சு? ஏன் அப்பா கண் முழிச்சு பார்க்க மாட்டாங்க? ரொம்ப சிவியரா என்ன? தெரியல சிவா, அதை பத்தி டாக்டர் எதுவும் சொல்லல. இன்னும் டாக்டர் நான் போய் பார்த்து பேசல. இனிமேதான் போய் பார்த்து பேசணும்.
என்ன நீ இவ்வளவு கேர்லெஸ்ஸா ஆன்சர் பண்ணிட்டு இருக்க? எங்க அப்பாவுக்கு முடியல, என்ன எதுவும் போய் கேட்க மாட்டியா டாக்டர் கிட்ட? சே, உங்களை நம்பி எங்க அப்பா விட்டோம் பாரு, என்னதான் சொல்லணும். நான் போய் டாக்டர் கிட்ட பேசுறேன். பாவம் நீ சிவா, உங்க அப்பாவுக்கு முடியாத பார்த்து அவன் ரொம்பவே ஃபீல் பண்றான். அவன் ஃபீல் பண்றதை என்னால பார்க்கவே முடியல. ஆமா நிக்கிதா, எங்க அப்பா மேல அவன் உண்மையுமா பாசம் வச்சிருந்திருக்கான். அது எனக்கு கூட தெரியாம போச்சு. ஐயோ அண்ணி, என்ன பண்றீங்க நீங்க? என்ன நிக்கிதா சொன்னேன் அழுகிற மாதிரி நடிக்க சொல்லி, அதனாலதான். ஐயோ அண்ணி, இதுக்கு அது எவ்வளவோ பரவாயில்ல. நீங்க அழுக மட்டும் வேண்டாம். நீங்க எப்பவும் போலவே இருங்க, நான் ஏதாவது பேசி சமாளிச்சுக்கிறேன். அப்படியே சொல்ற? அப்ப நான் அழுக வேண்டாமா? ஐயோ அண்ணி, அந்த கர்மத்தை நீங்க பண்ணி தொலையாதீங்க. நீங்க நார்மலா இருந்தா கூட அவன் நம்பிடுவான் போல இருக்கு. அழுகிறது தான் பார்க்க சகிக்கல. கண்டிப்பா அவன் நம்ப மாட்டான். நீங்க அழுகவே வேண்டாம். ஓகே அங்கிள், நீங்க எதுக்கு இப்ப அழுதுட்டு இருக்கீங்க? இல்லம்மா, இது நாள் வரை சிவாட்ட நான் அதிகமா கோவப்பட்டு தான் பேசியிருக்கேன். பாசமா 2 வார்த்தை கூட பேசினது கிடையாது. அதனாலயே என்னமோ தெரியல, அவன் என்கிட்ட எப்பவுமே நார்மலா பேசினதே கிடையாது. என்ன மாதிரி அவனும் என்கிட்ட கோவப்பட்டு தான் பேசுவான். என்னதான் என் பையனை நான் கோவப்பட்டு பேசினாலும் என் பையன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன நான் சொல்றதை கேட்க மாட்டாங்கிற ஒரு கோவமே தவிர மத்த எதுவும் கிடையாது. அதே மாதிரிதான் அவனுக்கு பிடிக்காததை நான் செய்ய சொல்றேன்னு தான் என் மேல கோவப்படுறான். ஆனா இப்படி என்னை படுத்த படிக்க பார்த்தாக்கல அவன் உடஞ்சு போயிட்டான். பாவம் சிவா, அவனை என்னால அப்படி பார்க்க முடியல. எல்லாம் என்னோட தப்பு தான். நான் ஏன் அவனுக்கு பிடிக்காததை செய்ய சொல்லணும்? இனிமே அவனுக்கு பிடிக்காத எதையும் நான் செய்ய போறதில்லை. அங்கிள், நீங்க வேணா உங்க முடிவை மாத்திக்கலாம். ஆனா என்னாலாம் என் முடிவை மாத்திக்க முடியாது. எனக்கு எப்பவுமே சிவா வேணும். அதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். இப்ப மட்டும் நீங்க போய் உண்மையை சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் எதுவும் பண்ண மாட்டேன். சூசைட் லெட்டர் எழுதி வச்சுட்டு செத்துருவேன். நிகிதா, என்ன பேசுற நீ? என்னை பத்தி யாருக்கு தெரியுதோ இல்லையோ, உங்களுக்கு தெரியும்ல. நான் எப்பவும் போய் சொல்ல மாட்டேன். எனக்கு மட்டும் சிவா கிடைக்கலன்னா கண்டிப்பா நான் செத்துருவேன். அதை தான் சொல்றேன். அங்கிள், இதுக்கப்புறம் உண்மையை சிவாட்ட சொல்றதும் சொல்லாததும் உங்களோட விருப்பம். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். நான் உங்கள் வீட்டு மருமகளா வரணும்னு நினச்சிங்கன்னா இந்த உண்மையை சிவாட்ட சொல்லாதீங்க. இல்லை, நான் உண்மையை சொல்லி தான் ஆவேன்னா அவ்வளோதான். இதுக்கப்புறம் நான் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை அங்கிள். அண்ணா, அம்மா கால் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கும் கால் ட்ரை பண்ணாங்களா? பட் நீங்கள் எடுக்கலையா? அதனால தான் எனக்கு கால் பண்ணுவாங்க. மார்னிங் சாப்பிடாம வந்துட்டீங்களா? அதனால லஞ்ச் ரெடி பண்ணி வைக்கிறேன்னு வர சொன்னாங்க. அப்படியா? ஃபோன் என்னோட ரூம்ல இருந்துச்சு, சைலண்ட்ல இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் நான் கவனிக்கல. சரி, ஓகே, அம்மாட்ட நீ சொல்லிடு, நம்ம மதியம் அங்கே வீட்டுக்கே போயிடலாம். சரிண்ணா, நான் அம்மாட்ட கால் பண்ணி சொல்கிறேன். அப்புறம் நைட் உங்கள்கிட்ட ஒரு ஃபைல் கொடுத்தேண்ணா, அதை சைன் பண்ணிட்டீங்களா? சைன் பண்ணிட்டேன். என்னோட டேபிள்ல தான் இருக்கும், நீ போய் எடுத்துக்கோ. ஓகேண்ணா. டாக்டர், இவன் தான் சிவா. நாங்கள் கொண்டாந்து அட்மிட் பண்ணவங்களோட சன். டாக்டர், நான் தான் அவங்களோட பையன். எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க டாக்டர். ஹலோ சிவா, நீங்க நினைக்கிற அளவுக்கு உங்க அப்பாவுக்கு அவ்வளவு பெரிய பிரச்சனையெல்லாம் கிடையாது. ஏதோ ஸ்ட்ரெஸ்ல இருந்திருப்பார் போல இருக்கு. அதான் சும்மா மைல்டா ஒரு அட்டாக் வந்திருக்கு. இதனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நல்லா ரெஸ்ட் எடுத்தாருன்னா எல்லாமே சரியா போயிடும். என்ன டாக்டர் சொல்றீங்க? அப்ப அப்பாவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையா? வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போலாம்ல? தாராளமா கூட்டிட்டு போங்க. உங்க அப்பாவுக்கு எதுவும் இல்ல, நல்லாவே இருக்கிறாரு. ஆனா என்ன, நல்லா ரெஸ்ட்ல இருக்கணும். அவரு மைண்ட் அப்செட் ஆகுற மாதிரி எந்த ஒரு நியூஸோ ஒர்க்கோ எதுவும் பண்ண வேண்டாம். ஓகேவா? டாக்டர், நான் எங்க அப்பாவை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். பரவாயில்ல, இதுக்கெல்லாம் எதுக்கு தேங்க்ஸ் சொல்றீங்க? இது என்னோட கடமை தானே. பரவாயில்ல டாக்டர், உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றது என்னோட கடமை தான். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். ஓகே சிவா, நீ போய் அங்கிளை பாரு. நான் டாக்டர்கிட்ட அங்கிள் கொடுக்க வேண்டிய மாத்திரை டீட்டெயிலாம் என்னன்னு கேட்டுட்டு வரேன். ஓகே நிமி, நான் போய் அப்பாவை பாக்குறேன். சாரி, நான் ஏதோ கோவத்துல பேசிட்டேன், எதையும் மனசுல வச்சுக்காத. பரவாயில்ல சிவா, இதுல என்ன இருக்கு? யாரா இருந்தாலும் இப்படிதான் பண்ணுவாங்க. சரி, நீ போய் அங்கிளை பாரு போ. சரி, நான் போய் பாக்குறேன். கேட்ட ஃபைல என் டேபிள் மேலதான் சைன் பண்ணி வச்சிருக்கேன். நீ போய் எடுத்துட்டு போ. ஓகே. என்னடா, நீ சொன்ன மாதிரி பேசுனா ஓகே தானே? நான் சொல்லியே கொடுக்கணும். சூப்பர்டா, பிச்சு உதறிட்ட போ. நீ வேற ஏன்டா, ஆப்ரேஷன் பண்ணா கூட எனக்கு இப்படி பதட்டம் வராது. அவன்கிட்ட பேசுறதுக்குள்ளேயே எனக்கு அப்படியே ஒரு மாதிரி நடுங்கிருச்சு. என்னடா சொல்ற? சாதாரண விஷயம், இதுக்கு ஏன்டா இப்படி பதட்டப்படுற? நீ வேற ஏன்டா, எவ்வளவோ ஆக்சிடென்ட் கேஸ் எல்லாம் பாத்திருக்கேன். அப்ப கூட எனக்கு இவ்வளவு பயம் வந்தது கிடையாது. ஏதோ பொய் சொல்றத நினைச்சா பக்கு பக்குன்னு இருக்குடா. டச்ச, ஒரு 4 வார்த்தை போய் பேசுறதுக்கு இவ்வளவு பயப்படுறியாடா? சரி, இப்போ ஒரு பொண்ணு போனுச்சுல, அது உங்க ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ற பொண்ணா? ரணகாலத்திலயும் உனக்கு ஒரு குதூகலம் கேக்குது. ஏன்டா, நீ காலேஜ் படிக்கிறதுல இருந்து இப்ப வரையும் திருந்தவே மாட்டியா? நான் உனக்கு கௌதம், நம்ம 2 பேரும் காலேஜ்ல ஒன்னா சேர்ந்து படிச்சது என்னமோ 1 மாசம் தான். அதுக்கப்புறம் அந்த கோர்ஸ் பிடிக்கலன்னு சொல்லிட்டு மெடிக்கல் ஃபீல்டு வந்துட்டு, இருந்தாலும் 1 மாசம் தான் பழகிருக்க. என்னை பத்தி அக்யூரேட்டா சொல்றியடா? எப்படா? பொறுக்கி எல்லாம் பார்த்தாலே தெரியாது, இதுல வேற பழகி பார்க்கணுமா? ஆமா, அவ எங்க ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ற நர்ஸ் தான். அது மட்டும் இல்ல, அவ என்னோட தங்கச்சி தான். என்னடா சொல்ற? உன் தங்கச்சியா? ஆனா காலேஜ் படிக்கும் போது நீ எதுவுமே சொன்னது இல்லையே. அப்படியே நம்ம வருஷ கணக்கா ஒன்னா படிச்சோம் பாரு. படிச்சது என்னமோ 1 மாசம் தான். அதுல எப்பறம் எல்லாமே சொல்ல முடியும்? அவ என் கூட பிறந்த தங்கச்சி தான். அப்ப சூப்பர். இனிமே நம்ம நெருமாம மச்சான். ஹலோ பிரதர், கொஞ்சம் கை எடுக்கிறீங்களா? நீங்க சொல்றதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. ஆல்ரெடி அவ கமிட்டட். அது மட்டும் இல்ல, எங்க வீட்டுல எல்லாரும் ஓகே சொல்லி நெக்ஸ்ட் மந்த் அவருக்கு மேரேஜ்.
அட பாவீங்களா, ஏன்டா இப்படி பண்றீங்க? என் செடியில மட்டும் பூவே பூக்க விட மாட்டீங்களே? முட்டா இருக்கும் போதே அதுல ஆசிட் ஊத்தி அதை கொன்னுடுறீங்களே, ஏன்டா இப்படி பண்றீங்க? டேய் நிவின், நீ அப்பையில இருந்து இப்ப வரையும் மாறவே இல்லை, அப்படியே தான் இருக்கிற. நீ எப்பவுமே உன் செடியில பூ பறிக்க யோசி, அதை விட்டுட்டு எல்லா செடியிலும் உள்ள பூவே பறிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தா அப்புறம் அப்படிதான் நடக்கும். போ போ, வேற ஏதாவது ஒரு செடியில பூ ஒரு கண்பிப்பார் போ. காலையில நேரமா எந்திரிச்சோம், ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்தோம்னா இருக்கிறாளுங்க. இன்னும் சின்ன பிள்ளை கணக்காக தான் அடிக்கிட்டு தெரியுறாங்க. வயசுக்கு அந்த பிள்ளைய மாதிரியா நடந்துட்டு தெரியுறாளுங்க. எங்க போய் யார்கிட்ட விளக்க மாத்தடி வாங்கி வைக்க போறாளுகளோ. இத்தனை நாள்ல தான் 4 பேருக்கு சமைச்சோம், வேலையெல்லாம் கம்மியா இருக்கு, எல்லா வேலையும் நானே இழுத்து போட்டு பண்ணிடுவேன். இன்னைக்கு அப்படியா பண்ண முடியும்? வீட்டுக்கு விருந்தாளியெல்லாம் வந்திருக்கு, கொஞ்சமா அம்மாவுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறாளுங்க. ஏதோ ஊர் சுத்தி பார்க்க போறாளுலாம். இப்பதான் ஊருக்கு சுத்தி பார்க்க நேரம். பெரிய பிள்ளையாவது பரவாயில்ல, பள்ளிக்கூடத்தை முடிச்சுட்டு காலேஜ் போய்கிட்டு இருக்கேன், அதனால லீவ் போட்டு சுத்திக்கிட்டு இருக்கேன். இந்த சத்யா மூட்டைக்கு என்ன ஆச்சு? ஸ்கூல் போறப்புல லீவ் போட்டு சுத்திக்கிட்டு இருக்கு. பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு பாஸ் பண்ற வழியை பார்ப்பான்னு பார்த்தா இப்படி ஊர் சுத்திக்கிட்டு தெரியுது. இது பாஸ் பண்ண மாதிரியா? நீ என்ன, நீ பாத்திரம் கழுவிட்டு இருக்கீங்களா? அம்மா சுமதி, இப்பதான் வேலையெல்லாம் முடிஞ்சுச்சு. இவரும் பாத்திரம் எல்லாம் போட்டபடியே கிடந்துச்சா, அதான் கழுவி போட்டுலான்னு. என்ன இந்த பக்கம்? நாங்களாம் வீட்டு பக்கம் வா வான்னு சொன்னாலுமே வரமாட்டேன். என்ன ஆச்சரியம், காலையிலே வந்திருக்கிற? இல்ல, நீ சும்மாதான் வீட்டு பக்கம் வந்து ரொம்ப நாள் ஆச்சுல, அதான் வந்துட்டு போலான்னு. இல்லையே, நீ காரியெல்லாம் இந்த பக்கம் வரமாட்டியே, என்னன்னு சும்மா சொல்லு. அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ ஏதாவது காரியம் இருந்தாதான் உங்க வீட்டு பக்கம் வருவேனா என்ன? இல்ல, நாங்களே எங்க வீட்டு பக்கம் வான்னு சொன்னாலுமே வரமாட்டேன். அந்த வேலை இருக்கும்ப இந்த வேலை இருக்கும்ப. ஆனா இன்னைக்கு சொல்லாம கொள்ளாம வந்திருக்க, அதுவும் விடிஞ்சு விடியாம வந்திருக்கியா, அதான் என்னன்னு கேக்குறேன். சும்மா தான் நீ வந்தேன். சரி தள்ளுங்க, நான் பாத்திரம் விளக்குறேன். பரவாயில்ல சுமதி, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நான் கழுவிக்கிறேன், நீ நவரு. ஏன் அண்ணி இருக்கட்டும், நீ நம்ம வீட்டுல என்ன, நான் பாத்துக்கிறேன், விடுங்க. ஆச்சு சுமதி, வீட்டுல அண்ணனுக்கும் உனக்கு எதுவும் சண்டையா என்ன? நீ வீட்டுல உங்க அண்ணனுக்கு எனக்கு சண்டை வந்தாதான் உங்க வீட்டு பக்கம் வரணுமா என்ன? மத்த எதுக்காகவும் உங்க வீட்டு பக்கம் வரக்கூடாதா? சேச்சா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சுமதி. இல்ல, உன் மூஞ்சி கொஞ்சம் வாட்டமா இருக்கு, அதான் கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ எப்பவும் போலதான் இருக்கேன். ஆமா, உங்க அக்கா பையனுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருந்தீங்களே, அமைஞ்சிருச்சா? எங்க சுமதி, நீ ஆரம்பிச்சுட்டதுதான் இல்ல இப்ப கொடுக்கலன்னு, அதே மாதிரிதான் எல்லாரும் சொல்றாங்க. அப்படி இல்லையா, பொண்ணு நல்லா இருக்க மாட்டேது. பொண்ணு நல்லா இருந்தா இடம் சரியில்லாம இருக்குது. என்ன பண்றது, எப்படியும் இந்த மாசம் முடியறதுக்குள்ளே ஒரு பொண்ணை பார்த்துதான் ஆகணும். ஐயோ அண்ணி, நான் என்ன வேணும்னு சொன்னேன், பொண்ணு கொஞ்ச நாள் படிக்கட்டுமேன்னு நினைச்சேன். சரி விடுங்க, இப்பவும் ஒரு பிரச்சனையும் இல்லை, என் பொண்ணை தர்றேன், உங்க பையனுக்கு எடுத்துக்கிறீங்களா? அட ஓ சுமதி, நான் சும்மா விளையாட்டுன்னு சொன்னா நீயும் திரும்பி விளையாட்டுக்கு பேசுறது. அண்ணி, நான் ஒன்னும் விளையாட்டுக்கும் பேசல, உண்மையதான் சொல்றேன். என் பொண்ணு உங்க பையனுக்கு எடுத்துக்கோங்க. சுமதி, என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? புள்ளதான் கொஞ்ச நாள் படிக்கட்டும்னு சொன்னால, படிக்கட்டு விடு. என் பையனுக்கு பொண்ணு அமைஞ்சா பாக்குறோம், இல்லைன்னா உன் பொண்ணே கட்டி வைக்கிறேன், இதுல என்ன இருக்கு? அதைத்தானே நானும் சொல்றேன், எப்போ பண்றதை இப்பவே பண்ணலாமே, இதுக்கே நாள் கிடத்தணும். சுமதி, நீ உண்மையதான் சொல்றிய? என்னாச்சு உனக்கு? வீட்டுல எதுவும் பிரச்சனையா என்ன? நீ சுமதி, இப்ப என்னாச்சு? எதுக்கு நீ அழுதுட்டு இருக்க? வீட்டுல உனக்கு அண்ணனுக்கு எதுவும் சண்டையா என்ன? சொல்லு சுமதி. என்னைக்கு என்ன என் புருஷன் என்னோட சண்டை போட்டிருக்காரு, அவரெல்லாம் நான் ஏதாவது குறை சொன்னா என் நாக்கே அழுகிறோம். கட்டிட்டு போனதுல இருந்து இப்ப வரையும் ஒரு குறை இல்லாம பாத்துக்கிறான் மனுஷன். அவனெல்லாம் குறைவே சொல்ல முடியாது அண்ணி. அப்புறம் என்னதான் எதுக்குதான் அழுதுட்டு இருக்க? என்னன்னு சொன்னாதானே எனக்கு தெரியும். என்னன்னு சொல்லுவேன் நீ? ஒரே ஒரு பொம்பளை பிள்ளைய பெற்றுட்டு உயிர் போற அளவுக்கு கேள்வி எல்லாம் கேட்கறாளுங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இன்னும் உயிரோட இருக்கிறேன் பாருங்க. என்னதான் சொல்லணும்? சொல்ற? யார் என்ன சொன்னா? யார் என்ன சொன்னா சொல்லு. யார நீ? பக்கத்து வீட்டுல இருக்கா பாருங்க, வசதின்னு ஒருத்தி, அவதான். என் புள்ள ஏதோ பையனோட சுத்துறாளாம், அதை வந்து என்கிட்டயே சொல்றான். யாரு? வசந்தி அப்படி சொன்னா? அவ வாயை பிடிச்சி கிளிக்காமலா விட்ட? இப்படியெல்லாம் பண்ணா மட்டும் அவ கேட்ட கேள்வி இல்லைன்னா நீ ஆகும். என்னதான் இருந்தாலும் என் பிள்ளைக்கு தானே நீ அசிங்கம். எப்படி இருந்தாலும் அவ தானே கஷ்டப்படணும் நாளை பின்னைக்கு. நம்ம பிள்ளைய பத்தி என்ன வேணா பேசுவா, நம்ம வாய மூடிக்கிட்டே இருக்கணுமா? அவளெல்லாம் சும்மா விட்டதுதான் தப்பு. மத்த பிள்ளைங்களெல்லாம் சொல்லும் போது அமைதியா இருந்துட்டோம், இப்ப அதனாலதான் அவ ஆடுறா. நீ இப்ப அவ கூட சண்டை போட போனோம்னா நம்ம பிள்ளைங்க தான் அசிங்கம், நம்ம பிள்ளை பேரு தான் கேட்டு போவோம். அதனாலதான் நான் எதுவும் கேட்கல. நம்ம பிள்ளை மேல தப்பு இருக்கு இல்ல, ஆனா அவ சொல்றதெல்லாம் யாராவது கேட்டாங்கன்னா நம்ம பிள்ளைய தானே தப்பு சொல்லுவாங்க. என்னடா அண்ணி இப்படி கேக்குறாங்க, நீ என்னை தப்பா நினைக்காத சுமதி. நம்ம பிள்ளைகிட்ட விசாரிச்சியா? நம்ம பிள்ளை யாரையும் விரும்புதா என்ன? என்ன நீங்களும் இப்படி கேக்குறீங்க? என் பிள்ளைய நான் அப்படியே வளர்த்தேன். இல்ல சுமதி, நம்ம பிள்ளை மனசுல வேற யாரும் இருந்து அதுக்கப்புறம் அந்த பிள்ளைக்கு ஏதாவது பேசணும்னா அது தப்பா போயிடாதா? அதனாலதான் நீ எதுக்கு ஒரு வார்த்தை கேட்டேன். சுமதி அப்படி பேசினாக்கல எனக்கு கோவம் வந்துருச்சு. போயிட்டு பிள்ளைய 4 பேஜ் பேசிவிட்டு தான் கேட்டேன். ஆனா அந்த பிள்ளை அப்படியெல்லாம் செய்யலன்னு சொன்னிச்சே நீ. அப்படி இருக்கும்போது அந்த பிள்ளைய ஏன் நம்ம தப்பா பேசணும்? அதனாலதான் அந்த பிள்ளைக்கு சீக்கிரமே ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலான்னு பாக்குறேன். இல்லைன்னா இவளுக்கெல்லாம் தூத்தி விட்டு போயிருவாளுங்க நீ. சரி, உனக்கு சரின்னு பட்டா எனக்கும் சரிதான். இருந்தாலும் நீ இன்னொரு வாட்டி அந்த பிள்ளை கிட்ட போய் கேளு. உனக்கு பயந்து கூட அந்த பிள்ளை இல்லைன்னு சொல்லலாம். அந்த பிள்ளை இல்லைன்னு இன்னொரு வாட்டின்னு சொல்லிடுச்சுன்னு வச்சுக்குவேன், அதுக்கப்புறம் நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். சரியா? என்னடா நீ இப்படி சொல்றான்னு நினைக்காத, நம்ம பிள்ளைங்க நல்லதுக்காக தான் சொல்றேன். போய் இதுக்கு ஒரு வாட்டி கேளு. சரி அண்ணி.
நீங்க இவ்வளவு தூரம் சொல்லும் போது நான் கேட்காம இருப்பேனா? நான் போய் என்னன்னு கேட்கறேன் அந்த பிள்ளைகிட்ட. இன்னொரு வாட்டி கேட்டுட்டு நான் வந்து உங்கள்ட்ட சொல்றேன். போ, போய் பிள்ளைகிட்ட கோவப்படாம பார்த்து பக்குவமா என்னன்னு கேளு. அதுக்கப்புறம் அப்படியே அந்த பிள்ளை யாரையாவது விரும்புறேன்னு சொன்னாலும் கோவப்படாத, அந்த பிள்ளைய அடிக்காத. எதா இருந்தாலும் பார்த்து பேசிக்கோ, சரியா? என்னன்னு நீங்க மறுபடியும் அவ சொன்ன மாதிரி தானே நீங்களும் சொல்றீங்க. என் பிள்ளை அப்படி பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? நம்ம பிள்ளைய பத்தி நமக்கு தெரியாதா? என்னதான் இருந்தாலும் நம்ம பிள்ளை மனசுலயும் யாராவது இருக்கலாம்ல, அதுக்காக தான். சரி அண்ணி, நான் போய் என் பிள்ளைகிட்ட பேசிட்டு சாயந்தரமா வந்து என்னன்னு சொல்றேன். நீ கண்டதை போட்டு மனசுல குழப்பிக்காத, சரியா? போ, போயிட்டு என்னன்னு விசாரிச்சுட்டு வா. என்ன இவ இப்படி ஒரு குண்டு தூக்கி போட்டுட்டு போற? எப்படி இதை போய் நம்ம அக்காட்ட சொல்றது?